அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெவினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி பால் கொலக்கட்டை. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 லிட்டர் நான் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதை அடுப்பில் வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். 1.5 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாலில். அது பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பால் கொலக்கட்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின இடியப்பம் மாவு தான். அது 1/4 கிலோ வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2 கைப்பிடி வர அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு தண்ணியில் உப்பை கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி எடுத்துக்கலாம், வார்ம் வாட்டர். அதாவது லைட்டாக சூடாக இருந்தால் போதும். கொலக்கட்டை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3/4 டீஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். இதை நம்ம குட்டி குட்டியாக உருட்டுறதுனால பசங்களுக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாலாக நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடை நல்லா அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பால் நல்லா பொங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் ஒரு பவுல் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். கொலக்கட்டையை நான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிறேன். காலையில் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் நம்ம பால் கொலக்கட்டை செய்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அந்த கொலக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். கொலக்கட்டை சேர்த்துட்டு நம்ம ஸ்பூனோ கரண்டியோ எதுவுமே போட்டுறக்கூடாது. கொலக்கட்டை எல்லாமே உடஞ்சிரும். அதனால் வெந்து அதுவே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் நான் கொலக்கட்டை மாவில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கொலக்கட்டை எல்லாமே நல்லா மேலே வந்துருச்சு வெந்ததுக்கப்புறம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரி கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக சாரப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம மில்க் மேட் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு பாலும் கொலக்கட்டையோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.